வானொலி அறிவிப்பாளர், தொலைக்காட்சி நாடக ஆசிரியர், நூலாசிரியர், கவிஞர், சிறந்த பேச்சாளர் என பன்முகத் திறனுடையவர். தமிழன் தொலைக்காட்சியில் சின்ன சின்ன வெளிச்சம் எனும் தலைப்பில் வாழ்வியல் சிந்தனைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக வழங்கி வரும் அறிஞர். விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் தமிழக அளவில் கலந்து கொண்ட 3000 பேர்களில் 2 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் ஐயா அவர்கள். 5 ஆண்டுகளாக ஜோதி ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் எனும் நாடக குழு நடத்தி வரும் இவரின் சிலுவை போர் நாடகம் 1992 தமிழக அளவில் நடந்த நாடக போட்டியில் சிறந்த நாடகம் என்ற பரிசினை தட்டிச் சென்றது. கவிதை நூல், கட்டுரை நூல், நாடக நூல் இவற்றோடு 100க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியுள்ளார். இத்தகைய பன்முகத்தன்மையுடையவர் இல்லத்திலும் கூட துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னெனக் கண்ட பொழுதிலே நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நினை போற்றுவேன் என்று திருமதி சுனிதா அருள் பிரகாஷ் அவர்களிடம் வீட்டிலேயே கூறிவிட்டு இன்று இன்பமாய் வந்திருக்கிறார் நம்மிடையே. விழா பேருரை ஆற்ற கவிஞருமான திரு ஜோ அருள் பிரகாஷ் ஐயா அவர்களை விழா பேருரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மலர் கொடுத்து, கனி கொடுத்து, மாலை கொடுத்து, அதை மாற்றிக்கொள்ள செய்து எங்கள் மனநாளை மீண்டும் நினைவுபடுத்திய இந்த அவைக்கு அனைவரும் சார்பாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் விட அவர் சொன்னதில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது, ஒருத்தர் பாருங்க, இன்னைக்காவது பாருங்க. அதில் பெரிய உண்மை இருக்குது. அதாவது வேகமான வாழ்க்கையில் நம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்க தவறி விடுகிறோம். அதில் முதலில் நாம் சரியாக பார்க்க தவறியது நம்முடைய வாழ்க்கை துணையை தான். இப்போ நான் அந்த மேடையில் உட்காந்துட்டு இந்த அவையை உற்று நோக்கிட்டே இருந்தேன். பெரும்பாலான பேர் அந்த ஸ்க்ரீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிஜமாக ஒரு ஆள் நேராக பேசுகிறான், அவர் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்க. நம்மளுடைய ஆட்டிடியூட்டே அதான். பக்கத்தில் இருக்கிறத விட தூரத்தில் இருக்கிறது பார்க்க நான் யோசித்தேன், இவர் தானே ஸ்க்ரீன்லேயும் தெரிகிறாரு, இவரை நேரவே பார்க்கலாமே, ஏன் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்களோ? இதுதான் மனித இயல்பு. அதனால தான் என்ன பண்ணாங்க, கடைசியாக அந்த பாட்டு போடும்போது என்ன பண்ணிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதர் அட்ராக்ஷனை விட்டுட்டு இதை மட்டும் கவனி. அதற்கு தான் இந்த நாள். உன் சுற்றங்களை எல்லாம் மறந்துவிட்டு உன் பக்கத்தில் இருக்கிற சுயநலத்தை மறந்து உன்னை கவனிக்கிற ஒரு உறவை கவனி என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளை இந்த அறிவு திருக்கோயிலிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு பேசுவதை நான் பெருமை அடைகிறேன். இறைவணக்கம், குருவணக்கம் நடத்தி கொடுத்த மனோரமா சின்னசாமி அவர்களையும், வரவேற்புரையாற்றிய அறிவுத்திருக்கோயிலின் அறங்காவலர் ஆர் பச்சையப்பன் அவர்களையும், இங்கே நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் நடத்திய, நல்ல குரல் வளத்தோடும் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று ஒரு வகுப்பறை போல இந்த நிகழ்வை நடத்தி காட்டிய பேராசிரியர் டாக்டர் பெருமாள் அவர்களுக்கும், இது எல்லாத்தை விட மிக பொருத்தம் என்ன தெரியுமா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய முதன்மையர் வந்தது நல்லது. ஏன்னா வேளாண்மையும் இல்லறமும் வேற இல்லை. நிலத்தை பக்குவப்படுத்தினால் அது வேளாண்மை, உள்ளத்தை பக்குவப்படுத்தினால் அது இல்லறம். வேளாண்மைக்கு தான் இங்கிலீஷில் என்ன பேர், அக்ரிகல்ச்சர். வீடு நல்லா இருக்கணும்னா நமக்கும் அக்ரிகல்ச்சர் தேவை. அவங்க என்ன சொன்னாலும் அக்ரி பண்ணுற கல்ச்சருக்கு வந்துட்டோம்னா வீடு நல்லா, இதுவும் அக்ரிகல்ச்சர் தான், அதுவும் அக்ரிகல்ச்சர் தான். அது என்ன பொருத்தம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் தலைமை தாங்கிறது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனை தொடர்ந்து இங்கே வந்து தன்னுடைய நீண்ட நாள் இயக்கத்தை இந்த அவை நிறைவு செய்ததை வாக்கு மூலமாக வழங்கிவிட்டு போன ஐயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க என்னை தொட்டாங்க அப்படிங்கிறத மேடையில் சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். மிக அழகாக சொல்லிவிட்டு போன மாணிக்கம் அதப்ப கவுண்டர் அவர்களுக்கும், இவை எல்லாவற்றையும் விட தமிழ் மணக்க ஒரு இடத்தில் கூட நான் ஒரு தமிழாசிரியர், சொற்பிழை வராமல் பொருட்பிழை விடாமல் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொடுக்கின்ற அருகே அம்மையாருக்கும், அவங்க என்னை பற்றி வாசித்தாங்கல்ல, நான் எழுதி கொடுத்தது தான், அதுவே அழகாக இருக்குது. எனக்கு நான் எழுதி கொடுத்ததே அழகாக இருக்குது. இப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு தொகுப்புரை வழங்கி இந்த அவை
ரெண்டாவது, இந்த அவையினுடைய அடர்த்தி. சின்னசாமி ஐயா அவர்கள் ஒரு மகனைப் போல நீண்ட வருடங்களாக என்னை நேசிக்கிறவர். அவர் கூப்பிட்டு ஃபோனில், எப்பா இந்த ஊருக்கு வாடினா என்ன நிகழ்ச்சி, எவ்வளோ ட்ராவல், எதுவும் கேட்க வந்துடுறீங்கன்னு வந்துடும். ஏன்னா அவர் நல்ல தமிழர்களை, நல்ல பேச்சாளர்களை நேசிக்கக்கூடிய, நான் அவருக்கு ஒரு மகன் மாதிரி. வந்தோடனே கேட்பேன், எங்கே போனேன், இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு இன்னும் போலையா, நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடியவர். அவர் இந்த இடத்துல என் பக்கத்தில் உட்காந்து, அவர் எந்த டவுட்னாலும் அவரை தான் கேட்பேன். இப்போயும் நிறைய டவுட் அவர் கேட்டுகிட்டே இருந்தேன். அடுத்த முறை என் பக்கத்தில் உட்கார மாட்டார், இவனோட சேர்ந்த உயிரை வாங்கிட்டு இருக்கேன் நினைப்பார். அப்போ சொன்னார், இந்த அவை மிகுந்த கூர்ந்து கவனிக்கிற அவை, அடர்த்தியான அவை. பல அவைகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒரு இடத்துல கூட இங்கே யாரும் வேறு டீவியேட் ஆகலை. அதே நேரத்தில் வித்தியாசமான ஒரு அவை. அந்த மாதிரி சொன்னாங்கல்ல, பொன்விழா கண்ட தம்பதியும் இருக்கிறார்கள், புதுமண தம்பதியும் இருக்கிறார்கள், வரன் பார்க்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற தகவலையெல்லாம் அவர் சொன்னார். அப்போ இத்தனை கலந்திருக்கிற இந்த அவை ஒரு நல்ல அவை. நல்ல பேச்சை கேட்கறதுங்கிறதே இன்னைக்கு ரொம்ப ஒரு சிரமமான விஷயமாகி போச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த நாடு இன்றைக்கு இருக்குது. அதான் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான் சார். புக் ஃபேருக்கு போனால் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படிச்சுட்டு வளர்த்தாங்க. அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறேன்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன்றான். எப்படி ஆகிப்போச்சு? இந்த உலகத்தில் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து உன் மனைவியை நீ நேசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பதை தாண்டி மதிக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கார். நல்லா புரிஞ்சுங்க, இதில் இருக்கக்கூடிய ஒரு டிவைன் செட்டப் என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்யறது கடமை, கடன். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது கடமை இல்லையா? அப்பா அம்மாவுக்கு நாம் ஒன்று செய்கிறோம்னா அது கடன். அவங்க நம்மளை வளர்த்துருக்காங்க, அதுக்கு நம்ம திருப்பி செலுத்தணும். பிள்ளைகளுக்கு நமக்கு பிறந்திருக்கான், அவன் கீழ்ப்படுகிறானோ இல்லையோ செய்யணும், அது கடமை. ஆனால் மனைவிக்கு செய்ய வேண்டியது எந்த எட்டில் வரும், எந்த தலைப்பில் வரும்? கடமையா கடனா? ரெண்டும் இல்லை. அதுதான் வேதாந்தி மகரிஷி சொல்லி கொடுத்திருக்கிறார். அது கடமையும் அல்ல, கடனும் அல்ல, அது ஒரு வழிபாடு, அது பக்தி சார்ந்தது என்று சொல்லி கொடுக்கிறார். இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இன்றைக்கு மனைவியை வணங்குகிறேன்னு சொல்றதுக்கு, அந்த சொல்ல உச்சரிக்கிறதுக்கு கூச்சப்படுகிற ஆண்கள் இருப்பாங்க. ஏன், என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை. ஏன்டா கல்யாணம் ஆகலைன்னா எங்கள் அம்மா தான் காரணம்னா. அவங்க என்னடா பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரியே பொண்ணு கேட்குறாங்கன்னு. நான் சொன்னேன், இது ரொம்ப ஈஸிடா. அடுத்த தடவை கல்யாணம் பார்த்தாங்கன்னா, வரன் பார்த்தாங்கன்னா, அந்த அட்ரஸை நீ வாங்கிக்கோ, நீ முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்லேயே பட்டு போட கட்ட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அந்த டிஃபனே செய்ய சொல்லு. உங்கள் அம்மா காஃபி பிடிக்குன்னா காஃபி போட சொல்லு, டீ பிடிக்குன்னா டீ போட சொல்லு, ஸ்ட்ராங்குனா ஸ்ட்ராங்கு, லைட்னா லைட்டு, என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டே பாட சொல்லு. நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னேன். நல்ல ஐடியானேன்னு சொல்லிட்டு அடுத்த முறை சொல்லிட்டு என்ன சொன்னேன், அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், முன்கூட்டியே நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், வர மாதம் நிச்சயம், அடுத்த மாதம் கல்யாணம்னா. ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 மாதம் அவனை ஆளையே காணும். ஒரு நாள் வழியில் பார்த்து, நான் தான் ஐடியா கொடுத்தேன், ஏன்டா எனக்கு கல்யாணத்துக்கே சொல்லணும்னா, அட போங்கண்ணே கல்யாணமே நடக்கலண்ணே. ஏன்டாண்ணே, எல்லாம் எங்கள் அம்மா மாதிரி இருந்தவொடனே எங்கள் அப்பா வேணான்ட்டான்னு. அவரு பிரச்சனை அவருக்கு. ஏற்கனவே இந்த அம்மாவோட 20 வருஷம் தான், அதே மாதிரி ஒரு ஆடு போட்டு வரணும் அவர் வேணாம். ஸோ இதெல்லாம் இல்லை குடும்பம். நல்லா புரிஞ்சுங்களேன். பெண் இங்கே பேசும்போது மனைவி, இந்த நான் ஒரு தடவை ரோட் இப்போ கூட இந்த ரேமேன்ஸ் ஷோரூம் இருக்குல்ல, அந்த ஷோரூம் வாசல்லாம் ஒரு வேர்டு போட்டுருக்கான் சார், கோட் போட்டு பார்த்துருக்கீங்களா? த கம்ப்ளீட் மேன். இது த கம்ப்ளீட் மேன். எனக்கு புரியல அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு நாள் அந்த கடைக்குள்ள போனேன், வா என்ன உங்கள் ஷோரூம் வாசல்லாம் த கம்ப்ளீட் மேன் போட்டிருக்க என்னன்னா, அவன் சொன்னான், சார் நீ படித்தா கம்ப்ளீட் ஆக மாட்டேன், சம்பாரிச்சா கம்ப்ளீட் ஆக மாட்டேன், சொத்து சேர்த்தா கம்ப்ளீட் ஆக மாட்டேன், உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா கூட கம்ப்ளீட் ஆக மாட்டேன், என்னைக்கு எங்கள் கோட்டை போட்டுறியோ அன்றைக்கி தான் நீ கம்ப்ளீட் ஆகிற. அவன் சொல்கிற விளக்கம் முழுமை அடைதல் இருக்கு இல்லையா, அதை தான் அவன் விளம்பரமாக சொல்கிறான், முழுமை அடைதல். அப்போ ஒரு பெண் எப்பொழுது முழுமை அடைகிறாள்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பருவமடைதல், மணமகளாதல், தாயாகுதல், முழுமை அடைதல். ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பான்? எந்த ஆணாக இருந்தாலும், நான்லேருந்து கல்யாணமாகாத ஒரு பையன்லேருந்து சின்னசாமி ஐயாலேருந்து எல்லாரும் ஒரு ஆண் முதல்ல எப்படி பார்ப்பான்? யங் ஏஜில் பெண்ணா அழகானவள், ரசிக்க தகுந்தவள், பெண்ணா அழகானவள், இதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் கல்யாணமாகி கொஞ்ச நாள் வளர்ந்த பெண்ண, சே அவள் அழகானவள் இல்லை, அவள் மேன்மையானவள், நம்மளை பார்த்துக்கிறா, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறா அப்படின்லாம் நினைப்பான். இன்னும் கொஞ்சம் காலம் வயசான பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட் மாறணும், சே
அவள் மேன்மையானவள் மட்டும் இல்லை சார், உன்னதமானவள் சார். இந்த வயசுல என்னை பற்றி நினைக்கிறேன். இதான் நான் ஒரு ஆண் பெண்ணை பார்க்குற ஸ்டேஜ். இதை ஒரு பெண் ரிவர்ஸில் பார்ப்பா. அப்படியே ஒரு பெண்கிட்ட போய் நீ மேன்மையானவள் இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஆமாப்பா நாங்கள்லாம் மேன்மையானவள் தான், இல்லை என்ன பண்ண சொல்கிற பொண்ணு. அதே உன்னதமானவள் இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஆமாம் ஒன்றும் உன்னதமானவள் என்ன பண்ணுற. அதே ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நீ அழகானவள் இல்லைன்னு சொல்லி பாருங்க, செத்திங்க நீங்கள். மேன்மையும் உன்னதம் தான் தன்னுடைய அழகு என்று என்றைக்கு பெண் நினைக்கிறாளோ அன்றைக்குத்தான் பெண் தன்னிலிருந்து மேலே வருவாள். இந்த கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ மார்ச் 8ஆம் தேதி என்ன, எல்லாருக்கும் எல்லா ஜென்ஸும் சொல்றாங்க உமன்ஸ் டே. சில உமன்ஸ் டேல என்ன பேச கூப்பிடுவாங்க, சார் இல்லையா எங்கள் உமன்ஸ் டே சார், என்னம்மா பண்ணுவீங்க? காலையில் 8:30 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார், அப்புறம் கோல போட்டி சார், அப்புறம் டான்ஸ் போட்டி சார், அப்புறம் பாட்டு போட்டி சார், அப்புறம் நீங்கள் பேசணும் சார், ப்ரைஸ்லாம் கொடுப்பீங்க சார், எல்லாம் முடிஞ்சு போயிடுவோம் சார் உமன்ஸ் டே. நான் என்ன சொல்கிறேன், சில்ட்ரன்ஸ் டேவை யார் கொண்டாடணும்? பேரண்ட்ஸ் கொண்டாடணும். டீச்சர்ஸ் டேவை யார் கொண்டாடணும்? ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடணும். அப்போ உமன்ஸ் டேவை யார் கொண்டாடணும்? இவங்களே குடிக்கும் முயற்சினா அது என்ன சார் உமன்ஸ் டே? ஒன்று அவங்க சொல்லுவாங்க, அவங்க கொண்டாட மாட்டாங்களா சார், எந்த ஆண் கொண்டாடுறான், அதனால நாங்களே கொண்டாடிக்கிறோம். இந்த புரிதல் இன்னைக்கு வந்திருக்குல்ல, இது அன்றைக்கே அந்த மகானுக்கு நீ ஒரு பெண்மையை மதிக்கிற சமுதாயம் தான் மேலே வரும். ஏன்னா இந்த சமுதாயமே பெண் வழி சமுதாயம் தான். இன்னைக்கு தான் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் நம்ம பேர் வந்துச்சு. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் தான் இந்த நாட்டில் சமுதாய தலைவியாக இருந்திருக்கிறாள். மெல்ல மெல்ல ஆணாதிக்கம் வந்திருந்தது. நான் ஆணாதிக்கம்னு சொல்லி ஆணை தாழ்த்தி பேசலங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு. இப்போ இவர் சொன்னார்ல, எனக்கு இந்த ஹோல் ப்ரோக்ராம்லேயே பிடிச்சது என்ன தெரியுமா? பேராசிரியர் சொன்னார்ல, பாருங்க பாருங்க இந்த மிஸ் என்ன விஷன் மட்டும் இல்லை, கவனிங்க, 2 உள்ளங்கைக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னாரே, 2 உள்ளங்கள் இணையும் போது ஒரு சக்தி உருவாகும் என்கிற சக்தியை உணர்கிற இல்லறம் எல்லாம் ஜெயிக்கும். இதான் ஃபார்முலா. அப்ப 2 இல்லறங்களுடைய ஜெயிக்கிற என்னன்னா, சில பேர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டையே ஆபீஸ் மாதிரி வச்சிருப்பான். பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும் ஒரு தாசில்தார், அவங்க ஒய்ஃப் ஏதாவது கேட்கணும்னா கூட ஒரு ஃபைல் எழுதி வைக்கணும். ஒரு நாள் அந்த மாதிரி எழுதி, இன்று மாலை சிற்றுண்டி செய்யலாம் என்று இருக்கிறேன், அனுமதி கோரப்படுகிறது. அது கீழே இருந்தால் பச்சை கிளை எழுதுறான். நம்மை மாதிரி நடுத்தர குடும்பம் அடிக்கடி சிற்றுண்டி செய்யக்கூடாது, திருப்பப்படுகிறது. 2 நாள் கழிச்சு திருப்பி எழுதுறான், நம்ம இன்று பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு திரைப்படம் போகலாம் என்று நினைக்கிறேன், அனுமதி கோரப்படுகிறது. அதுக்கு அந்த திருப்பி எழுதுறான், அடிக்கடி திரைப்படம் போகக்கூடாது, கடந்த மாதம் திரைப்படம் சென்ற தேதியை குறிப்பிட்டு அனுப்பவும், திருப்பப்படுகிறது. ஒன்று நம்ம கடந்த மாதம் 14ஆம் தேதி போகணும், கடந்த மாதம் போன தேதிக்கும் இந்த மாதம் போன தேதிக்கும் அதிக இடைவெளி இல்லாத காரணத்தால் அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்படியே குடும்பம். ஒரு நாள் அந்த அம்மா கோவம் வந்துச்சு, அம்மா வீட்டுக்கு போகிறேன், 15 நாள் விடுப்பு வேண்டும், அனுமதி கோரப்படுகிறது. அதுக்கு கீழே இருக்கிற அதுக்கு அந்த ஆள், அனுமதி வழங்கப்படுகிறது, மாற்றி ஏற்பாடு செய்து விட்டு போகிறோம். விளங்குமா குடும்பம்? அதாவது சார், மனசு நமக்கு, உடம்பு மனசு மூளை இது இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல, உடம்பு மனசு மூளை. மூளையும் நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு நல்லா இருந்தா என் பேர் பேஷண்ட் இல்லையா? உடம்பும் நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை நல்லா இருந்தா என் பேர் மென்டல் இல்லையா? மூளையும் நல்லா இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கு, மனசு மட்டும் நல்லா இருந்தா என் பேர் சைக்கோ. ஓகேவா? இந்த 3ம் எவனுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதோ அவன் தான் ஆரோக்கியமான மனிதன். இந்த 3 எப்போ அவனுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்? இங்க யாராவது டாக்டர் இருந்தாங்களா? இல்லை. சரி, டாக்டருக்கு கண்டுபிடிக்கிறது முன்னாலே நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாணம் ஆனால் அது 3 வருங்க. அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கல்யாணத்துக்கு இன்னொரு பேர், இன்னொரு பெரியவங்களாம் சொல்லுவாங்க கால் கட்டு. தேங்க்யூ. கால் கட்டு. கல்யாணத்துக்கு இன்னொரு பேர் என்ன? என்னதுக்கு கால் கட்டு? காலில் ஒரு கட்டா போடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம தான் கட்டுறோம் கழுத்தில். ஆனால் ஏன் கால் கட்டு சொன்னா, கால்னா காற்று இல்லையா? இப்போ அந்த ஜன்னல்னு சொல்கிறோம்ல, அது வடமொழி. நான் தமிழ் வாத்தியார் பாடம் நடத்துகிறேன்னு கோச்சுக்காதீங்க, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜன்னல்னு சொல்கிறோம்ல, அது வடமொழி. அதுக்கு ஆக்சுவலாக தமிழில் என்ன பேர்னா, சரியான மொழி காலதர். அதர்னா வழி, கால்னா காற்று. இது ஜன்னலுக்கு தூய தமிழ் என்னன்னா காலதர். காலதர்னா காற்று வரும் வழி, அதர்னா வழி, கால்னா காற்று. இப்போ இது வழி தான் நமக்கு காற்று வருது. கால் அதர் வழி. அதரா இல்லைன்னா அது ஒன்று போக முடியலன்னா அதை புதர்னு சொல்லுவான். இந்த பக்கம் போகாத வழியில் புதர் சொல்கிறான்ல. இப்போ கால் கட்டுன்னு ஏன் சொல்கிறான்? கால்னா காற்று தெரிஞ்சிச்சு. 3 தடவை நம்ம பிரீத்திங் நம்ம பிரீத்திங் எப்போ தெரியுமா வித்தியாசமாக இருக்கும்? பசிக்கும் போது நம்ம பிரீத்திங் வித்தியாசமாக இருக்கும்.
கோவம் வரும்போது நம்ம பிரீத்திங் வித்தியாசமாக இருக்கும், ஆசை வரும்போது நம்ம பிரீத்திங் வித்தியாசமாக இருக்கும். இந்த 3 காற்றையும் கட்டுப்படுத்துகிற கடமைக்கு ஒரே சூத்திரதாரி நம் மனைவிதான் என்பதால் தான் திருமணத்திற்கு கால் கட்டு என்று பெயர் வைத்தார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நிறைய ஆண்கள் நினைச்சிருக்காங்க, என்னால் தான் சார் இந்த குடும்பமே நடக்குது அப்படின்னு அவர் வெளியே சொல்லிப்பாரு. வீட்டில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது. 2 வீட்டில் எல்லா வீட்லையும் நடக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்ல சார், அவங்க சொல்லுவாங்க எல்லா வீட்லையும் நடக்குது, அவங்க வீட்டில் நடக்குது தெரிஞ்சுட்டு. வெளியே அவர் என்ன சொல்லிப்பாரு, நான் தான் சார் இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கிறேன் அவர் சொல்லிப்பாரு. உள்ள அந்த மாதிரி சொல்லுங்க, இதுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையிலே கல்யாணம்னா என்ன தெரியுமா, என்னமோ பெருசாக தெரிஞ்சுக்க போகிறோம்னு தெரிஞ்சு நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா ஆஃப் மேரேஜ் இல்லை? அப்போது ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு தமிழ் இவங்க சொன்னால மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்கார்ல சார், இந்த ஒரு கவிதையை பற்றியே 3 மணி நேரம் பேசலாம் சார். இந்த ஒரு கவிதையை பற்றி எனக்கு ஆசையாக இருக்குது. நான் இந்த கவிதையை எடுத்தோன்னே வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நானே ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் வாசித்தார். அதில் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு பாருங்க, பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டு. கல்யாணம்ங்கிறதுக்கு அது இந்தியன் கல்ச்சர். வெளிநாட்டிலலாம் அவ்வளோ நம்ம 3 முடிச்சு போடுறான்ல, இந்த முடிச்சுங்கிறது அவுக்கிறது கஷ்டம் இல்லையா, பிரியக்கூடாது முடிச்சு. வெளிநாட்டில் என்ன பண்ணுவோம், மோதிரம் போடுவோம், வசதியை எப்போ வேணால் கட்டிக்கலாம் நைஸாக. அந்த கான்செப்ட்லேயே சொல்கிறான் பாருங்க, ஆனால் தான் எப்போ வேணால் பிரிஞ்சு போயிடுறான். அதுக்கேற்ற மாதிரி தான் மோதிரம் போடுறான். இப்போ எல்லா விளக்குலையும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் குத்து விளக்கு ஏற்றுறாங்கல்ல சார், ஏன் ஏற்றுறாங்க? யாரோ ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு நன்மைக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு என்ன தெரியுமா, ஒரு அவை ஒரு பேச்சாளனோடு பயணிப்பது என்பது மாதிரி பேச்சாளனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. இந்த அவை என்னோடு பயணிக்கிறது, இந்த அவை என்னை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது, இந்த அவை என்னை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது, இந்த அவை என் கருத்துக்களை ஆமோதித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே மகிழ்ச்சி, சந்தோஷம். சார் நான் கேட்குறேங்க, ஏன் குத்து விளக்கு ஏற்றுறாங்க? ஒரு நன்மைக்கு. ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு நன்மைக்கு. வேற ஐயா யாராவது பதில் சொல்லலாம்ல? மங்களம் உண்டு. சில பேருக்கு இது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது, ஏற்றுற ஆளுக்கே சில பேருக்கு தெரியல. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் ஒருத்தர் ஏற்றிட்டு வந்துடுறேன், என்ன குத்துவிளக்கு ஏற்றுனீங்கன்னா, ஏற்ற சொன்னாங்க, ஏற்றினேன், எனக்கு என்ன தெரியும்னு. வெள்ளைக்காரன் வந்தோடனே நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் வந்துச்சு, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபோனு ஊதி மெழுகுவர்த்தி அணைக்கிறோம். வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தொடங்குவான், தமிழை எல்லாத்தையும் ஏற்றிட்டு தொடங்குவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இல்லற வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது இந்த குத்துவிளக்கு. விளக்குன்னா என்ன? விளக்குன்னா என்ன? 3 சார் எனக்கு புரியல, விளக்குங்க. அதுக்கு விளக்குன்னு தானே சொல்கிறோம், டு எக்ஸ்பிளைன். அதுக்கு விளக்கு. பாத்திர விளக்கு, பல்லு விளக்கு, அதுக்கு விளக்குன்னு தான் சொல்கிறோம். டு கிளீன், அதுக்கு விளக்கு தான் சொல்லுவோம். சார் அந்த விளக்கு வெளிச்சத்திலே போங்க, அந்த விளக்கு வெளிச்சத்திலே படிங்க. டு லீட், அதுக்கு விளக்குன்னு தான் சொல்லுவோம். அப்போ விளக்குன்னா எத்தனை அர்த்தம் இருக்கும்? டு எக்ஸ்பிளைன், டு கிளீன், டு லீட். நல்ல விஷயங்கள் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீ க்ளீன் ஆயிடுற, அது 2வது விளக்கு. நீ க்ளீன் ஆகிட்டா நீயே அடுத்தவனை லீட் பண்ணுவ, அது 3வது விளக்கு. இங்கிருக்கிற எல்லோரும் விளக்காக மாற வேண்டும். இங்கிருக்கிற எல்லோரும் விளக்காக மாற வேண்டும். எப்படி மாற முடியுமா? ஒரு சின்ன ஃபார்முலா தான். எதை விளக்குன்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். 3 இருந்தால் தானே விளக்கு. எண்ணெய், திரு, தீ. மனசுக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க, எண்ணெய், திரு, தீ. எண்ணெய், திருத்தி. உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுகிறாய். இப்ப இந்த இடத்தினோட பேர் என்ன? அறிவு திருக்கோயில். அறிவுனா என்ன? இப்போ சின்னசாமி ஐயா என்ன பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு சொந்தமாக வீடு இருக்கா? நான் இருந்தா இருக்குன்னு, இல்லைனா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து உனக்கு கார் இருக்கான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும்? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்றீங்களா? மற்ற கேள்வி கேட்டால் நம்ம இயல்பாக எடுத்துக்கிறோம். ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோவம் வருதா இல்லையா? ஏன் கோவம் வருது? ஏன் கோவம் வருது தெரியுமா? 3 காரணம். அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோவம் வருதுக்கு 3 காரணம். நம்பர் 1 என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு. இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு கோபம் வரும். உன் வயசு என்ன? பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம்.
நீ என்ன படிச்சிருக்க, உன் டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். உங்கள் வீடு எங்கே இருக்குது, உன்னுடைய அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்கிறதுக்கு என்ன சார் சர்டிஃபிகேட்டு? அதை தான் சொல்கிறேன். அடுத்தவன் துன்பத்தை எவன் தன் துன்பமாக நினைக்கிறானோ அவனெல்லாம் அறிவுள்ளவன். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கள். அதைத்தான் மகரிஷி யாருக்கு நான் துன்பம் செய்ய மாட்டேன் சார், என் வாழ்நாளில் யாருக்கு நான் துன்பம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் அதை விட சமயம் தேவையா, அதை விட பக்தி தேவையா, அதை விட கடவுள் தேவையா, அதை விட அறநெறி தேவையா? இன்னைக்கு அதுதானே சிக்கல் இருக்கு. எதையாவது ஒன்று சமாளிச்சுட்டு போறல. இப்போ அவர் சொன்னார்ல, ஒரு அழகான வார்த்தை சொன்னார் பாருங்க, எப்படியோ பல்வேறு டிஃபரன்ஸ்ல வண்டி ஓடுது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த டிஃபரன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அவர் அந்த குறையோடு அவர் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த குறையோடு அவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ற அக்செப்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அக்செப்டன்ஸ் தான் இந்திய கலாச்சாரம் உருவாக்கி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பண்பு. மாண்பு மிகுன்னு யாருக்கு போடுவோம்? அமைச்சருக்கு முன்னால் தானே சார் போடுவோம். ஆனால் முதல் முறையாக மனைவியின் மாண்பு என்று பேச வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மனைவியின் மாண்பு என்று தலைப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டுதோறும் அந்த நாளில் மனைவிகளை கூப்பிட்டு உட்கார வைத்து ஒரு பயிற்சி கொடுத்து, இதுதான் வாழ்க்கை, இதுதான் இல்லறம், இவன்தான் கணவன், இவன்தான் மனைவி, இவர்கள் தான் வாழ்வின் வாழ்வியல் பயிற்சியை கொடுத்து கொண்டு ஒரு பேச்சாளரை அழைத்து பேச வைக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? நன்றாக புரிந்துகொள். அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்மை குறித்து யோசிக்க பழகப்படுகிறோம், நம் மனசை குறித்து யோசிக்க. சார் இங்கே நிறைய பெண்கள் இருக்கீங்க, 2 பெண்களை முன்னால் கூப்பிட்டு 2 பேரும் 1/2 கிலோ 1/2 கிலோ உப்பு புளி மிளகாலாம் கொடுத்து 2 பேரும் சாம்பார் வைங்கன்னா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா வேற வேறுமா இருக்குமா? வேற வேறுமா இருக்குன்னு ஆம்பளைங்களாம் சொல்கிறாங்க. எங்களை கேள்வியா, நாங்கள் தானே சாப்பிட்றோம். ஏன் சார் வேறுமா இருக்குது? ஒரே கடையில் வாங்கின 6 கிலோ பருப்பு உப்பு, ஒரே கடையில் வாங்கின பருப்பு உப்பு புளி மிளகா ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறாங்க. ஏன் 2 சாம்பார் வேற வேறுமா இருக்குது? கைப்பக்குவமா இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக நம்மளை ஏமாத்தினுக்கிறாங்க. கைப்பக்குவம்னு ஒன்று கிடையவே கிடையாது தெரியுமா? சமையலுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா எவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னா அவங்களாம் பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். இத்த சொல்றதுக்கு இம்மா நாள் ஆயிடுச்சாயா? இப்போ எங்கள் அம்மா சமைக்கும் போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், சூடாக பிடிக்கும், வந்துடும் அவன் வந்தவொன்னு சூடாக போடணும். அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு சனி இதுக்கு வச்சு கூட்டியே வானா எல்லாம் வீணா போகுது அப்படி சமைச்சாங்கன்னா, அப்போ சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா இல்லற வாழ்க்கைக்கு மனநிலை முக்கியம் இல்லையா சார்? அந்த மனநிலைக்கு தயார்படுத்துவதை தான் இந்த மன்றம் செய்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இவர்கள் உங்கள் மனநாளில் அறிமுகமானவர்கள் அல்ல, இன்னும் வாழ்நாளில் வரப்போகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து உட்கார்ந்த பிறகு உங்களுக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் உங்களை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கள, உங்கள் மனைவியை பற்றி யோசிக்க கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்கள, அவங்கள பாருங்க, தொடுங்க, நீ இதை சொல்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேச்சு, இந்த ஏற்பாடு, இந்த உணவு, இவைகளெல்லாம் மீண்டும் கிடைத்துவிடும். ஆனால் இங்கே ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமே, அந்த அனுபவம் தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்குற அருட்கொடை. அதுதான் மகரிஷி ஐயாவால் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாற்றம். யோசித்து பாருங்கள், இந்த இயற்கையை நேசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிற அதே நேரத்தில் மனிதன் அறிவுள்ளவன் என்று சொன்னால் அந்த அறிவு சக மனிதனை நேசிப்பது. சக மனிதன் நேசித்து எங்கேயோ இருக்கிறவனை நேசிக்க வேணாம், முதல்ல உன் வீட்டுக்குள் இருக்கிற மனைவியை நேசிக்க தொடங்கு. இந்த மண்ணை நேசிக்கிற குணம் தானாக வந்துவிடும் என்பதுதான் இந்த அவை உங்களுக்கு சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி. ஆனால் இன்னைக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்றாங்கல்ல, பல கணவர் நினைக்கிறாங்க நான் தான், மனைவி நினைக்கிறாங்க அவருக்கு விவரம் பத்தாது சார், அந்த மனுஷனுக்கு சூதுவாது தெரியாது சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 ஆட்டிடியூட்டும் தப்புன்னு தயவுசெய்து நினச்சிடாங்க, 2 சரி. ஒரு 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 சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன், அது இங்கேயே மறந்துடணும். நீ சொன்னது எல்லாத்தையுமே இங்கேயே மறந்துடுவோம், இனிமேல் இது மட்டும் ஸ்பெஷலாக இங்கேயே மறந்துடும். ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட் இருந்தான். அவன் என்ன பண்ணான், விஞ்ஞானி நிறைய ஆய்வுலாம் பண்ணால, ஒரு நாள் ஒரு எலியை பிடிச்சின்னு வந்தான் ஆய்வு பண்ணலான்னு. பிடிச்சிட்டு வந்தவன் அதுக்குள்ளே வேறு வேலையில் பிஸி ஆகிட்டான். அந்த எலி அப்படியே கூண்டிலே இருக்கு, ஜாலியாக விளாண்டு. ஒரு நாள் இந்த சயின்டிஸ்ட் பார்த்தான், என்ன இந்த எலி அது பாட்டுன்னு போயின்னு வந்துருக்கு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இவன் தான் பிடிச்சின்னு வந்தான். பார்த்தான், சரி இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு நாள் 12 மணிக்கு என்ன பண்ணிட்டான், சோறு வைப்பாங்க, அது சோறே வைக்கல. அது உள்ள பசியில் இப்படியும் அப்படியும் ஓடுது, இப்படியும் அப்படியும் ஓடும்போது டக்குன்னு ஒரு மணியை நடுவில் விட்டான்.
அந்த மணியில் அப்படி எதேச்சா இடித்த உடனே சாப்பாடு வச்சோம். அடுத்த நாள் 12 மணிக்கு சாப்பாடு வைக்கல, உள்ள அப்படி இப்படி ஓடிச்சு, மணியில் எதேச்சா அடிச்ச உடனே 3ஆம் நாள் எலிக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இந்த மணியில் அடிச்சா சோறு வைக்கணும். 4ஆம் நாள் வந்து நேராக வந்து என்ன பண்ண, மணியை டங்குன்னு ஒரு இடி இடிக்கும், சாப்பாடு வச்சுருவோம். ஒன்று மற்ற சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டான், இந்த பாருங்க எலியை ட்ரெயின் பண்ணிட்டு பாருங்க. எல்லா சயின்டிஸ்ட் என்ன ட்ரெயின் பண்ணி 12 மணி ஆனோம் சாப்பாடு கரெக்டாக 12 மணி ஆனோம் எலி வந்து என்ன பண்ணுச்சு, அது மணி அடிச்சுட்டு சாப்பாடுச்சு. ஒன்று மற்ற சயின்டிஸ்ட்லாம் வெரி குட்டியா, மற்ற மிருகங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது கூட ரொம்ப இது கஷ்டம், ஈஸி, ஆனால் எலியை ட்ரெயின் பண்ணிட்டு வெரி குட்னு வாழ்த்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு எலியை கொண்டு வந்து புதுசாக உள்ள விட்டான். இப்போ இந்த பழைய எலி கூட புது எலி கேட்குது, புது எலி என்ன புடிச்சுன்னு வந்துக்கிறானே, இன்னொன்று ரொம்ப நாள் முன்னால் இங்கே இருக்கு, என்ன பண்ண போகிறான், அறுப்பானா எதா பண்ணுவானா சொல்லு அப்படின்னு புது எலி பயத்தில் கேட்குது. அப்போ இந்த பழைய எலி சொல்லிச்சான், ஒன்றும் பயப்படாத, என்னது ஒன்றும் பயப்படாத, அவன் ஒரு முட்டாள், எவன் சயின்டிஸ்ட், அவன் ஒரு முட்டாள், ஒன்றும் தெரியாது. இப்போ நம்மளை பிடிச்சின்னு வந்தால நமக்கு சோறு வைக்கணும்னு தெரியாது. இப்போ நான் மணியில் வச்சோன்னே சோறு வைப்பான் பாரு, இதுக்கு அவனுக்கு நான் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன்ச்சான். எது எலி எலி நினச்சினுக்குது நாம தான் விஞ்ஞானியை பழகணும்னு, விஞ்ஞானி நினச்சினுக்கிறான் நம்ம தான் எலியை பழகணும், கணவன் நினச்சிருக்கிறான் நம்ம தான் குடும்பம் நடத்துகிறோன்னு, மனைவி நினச்சிருக்காங்க நம்ம தான் குடும்பம் நடத்துகிறோம். நோ, அவரவர் நிலையில் அவரவர் இருக்கிற பொழுது இல்லறம் சிறக்கும் என்பதுதான் வாழ்வின் சூத்திரம். சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு பரபரப்பான எல்லாமே ஒரு 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 நம்ம இந்த ஒரு மனைவியை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி தரணுமா சார் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். கல்யாணம் நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா சார்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு போனால் யார் பத்திரிக்கை வச்சு நம்ம கூப்பிட்டாங்களோ அவங்க மண்டபத்து வாசலில் நிற்பாங்க, வாங்க 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 வாங்கணுங்க. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வேற ஆட்டி போங்க. இல்லை பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா, சுன் பன்னீர் தெளிச்சுன்னே இருக்குது. எங்கள் ஊருக்கார ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டு தொப்பக்கட்டே வந்து நிற்கிறாங்க. என்ன மாப்பிள்ளான்றான், ஃபேனு நினச்சி பண்ணினா எல்லா பன்னீரும் ஏன் மேலே அடிச்சு. சோறும் இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல, இல்லை அது பேர் என்னது என்னது நீங்கள் சும்மா ஸ்டைலாக பஃபேன்றீங்க, தட்டை தூக்கின்னு சோறு வாங்கினா என்ன அர்த்தம்? நான் சொல்ல, அவர் தான் சொல்றாரு. சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்ற எல்லாம் தட்டை தூக்கினே சுற்றினு. ராத்திரத்தில் எடுக்கிறதுனால ராப்பிச்சேன் வேணா வச்சுக்கலாம். உட்கார வச்சு சோறு போட்டால் இன்னொரு பிரச்சனை தெரியுமா, உட்காரும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். நின்னால பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடிக்க போறாரு வான்றான். நம்ம எப்படி சாப்பிட்றது? இந்த கேட்ரிங் காரன் அவன் ஒரு அக்கு போற பண்ணுவான் பார்த்தீங்களா, அப்படியே பேப்பர் விட்டுருவான், அப்படி உருட்டு அப்படி கிழிப்பான். இல்லை அது மேலே எல்லாம் போட்டு. ஒரு கல்யாணத்துக்கு நச்சம் போலவே போயிருக்கேன், பேப்பர் உருட்டி எல்லாம் சாப்பிடும் போது 2 சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் அப்படியே இழுத்துச்சு, எல்லாம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படி இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றான்னு தெரியாது, தின்னுட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு எது எப்படி ஒழுங்கின்படி இல்லாத வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கு யோசித்து பாருங்க. ரொம்ப இன்னைக்கு பேராசிரியர் பேசின பேச்சு இல்லற வாழ்க்கையினுடைய சிலபஸாக வச்சிடலாம். ரொம்ப அழகா இந்த கண்ணில் இருக்கக்கூடிய சக்தி, இந்த செவி, நான் அப்படியே லைட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். அதில் நம்ம என்ன பேசணுன்றதே மறந்துட போது, இவர் பேச்சு கேட்டு பயந்துட்டேன் நான். ஒரு 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 கான்செப்ட் ஆஃப் த டாக்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அழகான ஒரு செய்தி. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறான் புரிய மாட்டேங்குது. இல்லை மெட்ராஸில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம். கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறாங்க, மற்ற பேருக்குலாம் அது ரைட்டு மாதிரியே தெரியுது. அவனுக்கு தான் எழுத போய் தெரியுது, எப்படி எழுதி அனுப்புவான்? என்னன்னா ரொம்ப இது கூட கவர்மெண்ட்டில், நல்ல வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாரும் இருந்தால் கோச்சுக்காதீங்க, கவர்மெண்ட்டில் சில அறிவிப்பு போடுவான் பாருங்க சார். எலக்ட்ரிசிட்டி போர்டு அறிவிப்பு ஒன்று போட்டிருக்கான், அபாயம். என்னது அபாயம்னா டேஞ்சர் நமக்கு தெரியும், அது கீழே போட்டுக்கிறான் எச்சரிக்கை. அதான் அபாயம்னு போட்டேன், அப்புறம் எச்சரிக்கை தேவையில்லை, சரி எச்சரிக்கை. அது கீழே போட்டுக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை, 1000 வாட்ஸ் மின்சாரம் டீட்டெயில் எழுதிட்டான். அதுக்கு கீழே எழுதிக்கிறான் தொடாதே. அத்தை போய் நான் ஏன் தொட போகிறேன், நீ தான் அபாயம்னு போட்டுக்கிற, எச்சரிக்கைன்னு வேற போட்டுக்கிற, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்டுக்கிற, அது கீழே தொடாது. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டா செத்துவோன்னு நமக்கு தெரியாத, அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் சார், அதான் சிறப்பு, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க? ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்களாம். ஒரு அழகான இயற்கை சூழல் மிகுந்த பகுதியில்
இந்த இந்த பகுதி எப்படி கிடைத்தது என்பது சின்ன வரலாறை சற்று முன்னர் இந்த அரங்கத்திற்கு பின்னால் இருக்கிற அவையில் சின்னசாமி ஐயா எனக்கு சொன்னார். சிலிர்த்து போனேன். அந்த நிமிடத்தில் இறைவனுடைய சித்தம் இல்லாமல், இறை அருள் இல்லாமல் எதுவும் நிகழாது. இந்த அரங்கம் துவங்கப்பட்டதிலிருந்து இந்த நிமிஷம் அருள் பிரகாஷ் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறது வரை இறை அருளால் நிகழ்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்தது ஏதோ இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருந்தோம், இன்றைக்கி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, இன்றைக்கி எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு, அவர் ரொம்ப இன்வைட் பண்ணார், எங்கள் வீட்டுக்காரன் ஃப்ரீயாக இருந்தார், அதனால் வந்தோம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பிறந்த அன்றே 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த தேதியில் இங்கே இருக்க வேண்டும் என்பது இறை சித்தம் என்கிற அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கு. அதை இந்த வளாகத்தின் முழுக்க நீங்கள் உணர்வீர்கள். நான் உணர்கிறேன், எனவே பேசுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 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 மனித வாழ்க்கையினுடைய இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் பேச கூப்பிடுவாங்க. சார், ஒரு எங்கள் லயன்ஸ் கிளப் ஃபேமிலி மீட் இருக்குது சார். நான் நினச்சேன் நிறைய ஃபேமிலி வந்து அங்கே மீட் பண்ணும் போல இருக்குது. ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவனே அங்கே தான் மீட் பண்ணுறான். அதான் இன்றைக்கி லைஃபினுடைய ஸ்டைல் ஆகிப்போச்சு இல்லையா? அப்பா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க, அம்மா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க, குழந்தை ஒரு இடத்துல படிக்க போகுது. 3 பேர் மீட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை. வீட்டுக்கு வந்தோன்னா குழந்தை ஃபோன் பண்ணோம், அம்மா நான் வந்துட்டேன். ஒன்று அம்மா கபோர்ட்லேருந்து ப்ரெட் எடுத்துக்கோ, ஃப்ரிட்ஜிலேருந்து ஜாம் எடுத்துக்கோ, தடவை தரலைன்னா www.jamtadavi.com பார்த்து நீயே கற்றுக்கோ, முடிஞ்சு போச்சு. வாரத்தில் ஒரு முறையாவது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். சாப்பிடும்போது பேசக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கான்செப்ட் ஒரு காலத்தில் இருந்துச்சு. சாப்பிடும்போது பேசு, சந்தோஷம். ஒரு நாளாவது ஃபேமிலி மீட்டிங்னு ஒன்று போடுங்க. சிரிப்பாக வருதில்ல என்னை பார்த்தா, ஐயோ ஆஃபீஸ் மீட்டிங்கே எங்களால் நடத்த முடியல, இந்த ஃபேமிலி மீட்டிங். உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கிறது அவன் சின்ன பையன்லாம் நினைக்காது. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம அப்பா எந்த கடனை வாங்கி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாருன்னு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். மனைவி, கணவன், பிள்ளைகள் என்கிற இந்த 3 சங்கம் இருக்குல்ல, இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பலமே குடும்பம்தான். இன்னைக்கு எல்லா நாடுகளும் சிதிலமடைந்து போவதற்கு காரணம் எது தெரியுமா? முதல்ல அங்கே குடும்பம் சிதைஞ்சு போச்சு, அப்புறம் தான் அந்த நாடு சிதைய ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுங்க. எந்த சயின்டிஸ்டுக்கு முன்னாலும் நான் சத்தியம் பற்றி சொல்லுவேன், இந்த உலகம் அணுகுண்டுகளால் அழியாது, இந்த உலகம் உலகப்போர் வருவதால் அழியாது. இந்த நாட்டில் மானுடநேயம், மனிதநேயம் குறைந்தால் இந்த உலகம் அழிய ஆரம்பிக்கும் என்பதை புரிந்து கொள்ளும். சரி சார், சில நேரத்தில் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு தெரிஞ்சே போய் சொல்கிறாரு. சில நேரத்தில் என் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு செஞ்சுட்டு என்கிட்ட மறைக்குது. நான் எப்படி இதை வந்து டீல் பண்ணுறது? இந்த கேள்வியெல்லாம் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஒன்று சொல்லுவார்? பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தாங்குது, வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். ஆமாம், இவர் சொல்லிட்டு போயிடுவார், இவங்க வீட்டில் எப்படின்னு தெரில, அதனால தான் அவர் கூட்டினே வரல. அப்படிலாம் நீங்கள் மனசில் இப்போ நினைப்பீங்களா இல்லையா? நினைப்பீங்க. சும்மா ஒருத்தர் சொல்கிறார், ஆமாம் சார் நினைக்கிறேன் சார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு உண்மையை ஒத்துக்கிறார், உண்மையை ஒத்துக்கிறார் பாருங்க. என்னன்னாமா, இந்த சொசைட்டியில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர், தலைமை ஆசிரியர். இப்போ நான் எந்த பள்ளிக்கூடத்தில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்தனோ அதே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராகி இப்போ அதே ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டராக இருக்கேன். இப்போ நீங்கள் கை தட்டினீங்கல்ல, சொன்னோன்னே இதையே எங்கள் ஸ்கூலில் சொன்னேன், டேய் நான் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வாத்தியார்கிட்ட தெரியுமான்னா, அதுக்கு எங்கள் பையன் சொல்கிறான், இங்கே படித்தா இங்கே தான் வேலை கொடுப்பாங்க, வேறு எங்கே வேலை கொடுப்பாங்க. நீங்கள் கை தட்டினீங்க. அவன் பார்க்குற பார்வை இல்லை, நீங்கள் பார்க்குற பார்வை வேறு. ஸோ ஒரு பார்வை, இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பாருங்கன்னு சொன்னார். பாருங்க, எத்தனையோ முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முறைச்சி பார்த்துருப்பீங்க, அன்பாக பார்த்துருப்பீங்க, தப்பு பண்ணிட்டு திருன்னு முழிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்படிலாம் எதுக்கு முழிப்பீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒன்று. ஆனால் அந்த பாருங்கிறத சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுடைய ஆங்கிள். கோவலன் கண்ணகி கதையை கிளாஸில் நடத்தி முடிச்சிட்டேன் சார், ஃபுல் கதையை சொல்லிட்டேன். இந்த வாத்தியாரனுக்கு ஒரு புத்தி இருக்கும்ல, கேள்வி கேட்போம்ல, இந்த கதையை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? கோவலன் கண்ணகி 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு பையன் வச்சு சொன்னான், போகிற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டி கூட்டின்னு போனால் இதுதான் சார் கேதி. ஒரு பொண்ணு வச்சு சொல்லுது, பொண்டாட்டி நகையெல்லாம் அடமானம் வச்சா இதுதான் சார் கேதி. ஒரே சிலப்பதிகாரம். ஆண் பார்க்கிற பார்வை வேறு, பெண் பார்க்கிற பார்வை தான் முக்கியம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் நீங்கள் யோசித்து பாருங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு அசைக்க முடியாத, நீங்கள் உங்கள் கணவனை நம்புறீங்கிறத தாண்டி, நீங்கள் உங்கள் மனைவியை நம்புறீங்கன்றதை தாண்டி உங்கள் இல்லறத்தை நீங்கள் அதிகம் நம்ப வேண்டும். சார் இது என்ன சார் இல்லறத்தை நம்ம, எனக்கு புரியல.
என் ஒய்ஃபை நான் நம்பலைன்னா பரவாயில்லன்றீங்க, என் ஹஸ்பண்டை நம்ம எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டேஜ் வந்திருக்குல்ல, அதை நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்கள் இல்லறத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் சிறப்பாகும். எப்படி நம்பணும் தெரியுமா? எந்த சூழல் இன்னைக்கு இப்போ ஆப்பிள் கொடுத்தாங்க எல்லாருக்கும், கொடுத்துட்டு கடைசியாக என்ன சொன்னார், என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாரு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும். சேர்ந்து சாப்பிடணும் இந்த மீன்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஸோ அதான் கான்செப்ட் இல்லையா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும். எல்லா திருமணங்களையும் கணவன் மனைவி சேர்ந்த உடனே செய்கிற செயல்பாடுக்குலாம் ஒரு திருமணத்துக்கு இன்னொரு சொல் இருக்கு, விவாகம் இல்லை? அப்படியே சொல் இருக்குல்ல, விவாகம். நான் ஒரு மீட்டிங்கில் ஒரு பேசிட்டு ஒரு திருமணத்தில் பேச கொடுத்தா நான் போக மாட்டேன். ஏன்னா எவனும் கவனிக்க மாட்டான், பொண்ணு மாப்பிள்ளையே கவனிக்காது, அதுங்களுக்கு தான் நம்ம பேசுவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில் ஒரு கல்யாணத்தில் என் ஃப்ரெண்டு நீ வந்து வாழ்த்துன்னு பேசணும். நான் பேச ஆரம்பித்த உடனே மொய் எழுத வந்துட்டாங்க. கொஞ்சம் தள்ளுங்க நான் பேசினேன், அந்த ஓரம் வரைக்கும் போயிட்டேன். அப்படியே கடைசியில் ஒரு அம்மா சொல்லுது, தம்பி பேசணும்னா அந்த ரூமில் யாரும் இல்லை, அங்கே போய் பேசேன்னு. நான் என்னமோ ஏன் சந்தோஷத்துக்கு பேசுகிறேன்னு நினச்சிக்கின்னு அதனால் திருமணத்தில் பேச கூட போட்டேன். ஒரு திருமணத்தில் ஒருத்தர், சார் விவாகம்ங்கிற சொல்லை பற்றி நான் பேசுகிறேன். நான் தமிழ் வாத்தியார்ல, ஏதாவது நம்மளை அறியாமல் வந்துடும். இப்போ பானுமதின்ற பேரில் யாராவது இங்கே இருக்கீங்களா? இல்லை, இருக்கீங்களாம்மா? என்ன பானுமதினா என்ன பொருள் தெரியுமா? சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. பானுமதினா என்ன தெரியுமா? பானுனா சூரியன், மதினா ஒரே பொண்ணுக்கு சூரியன் நிலவுன்னு பேர் வச்சுக்கிறாங்க பாரு. என்ன அர்த்தம்? சில நேரத்தில் அவங்க சூரியன் மாதிரி இருப்பாங்க, சில நேரத்தில் நிலா மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பானுமதி தான். ஆண்களுக்கும் அப்படி ஒரு பேர் இருக்குது. என்னது இது? 2 வராமல் சொல்லுங்க. ரவிச்சந்திரன். ரவினா சந்திரன்னா. அப்ப என்ன கான்செப்ட்னா, நம்ம முன்னோர்கள் எல்லா மனிதரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அப்ப அவன் கோபமாக இருக்கும்போது நான் தாழ்ந்து போகுது, அவள் கோபமாக இருக்கும்போது நான் தாழ்ந்து போகுதான் எங்கள் இல்லற வாழ்க்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்றது. யோசித்து பாருங்களேன், இல்லற வாழ்க்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்றது, புரிஞ்சுக்கிறது. சார் நான் ஒன்று சொல்றேன், கோச்சுக்காதீங்க. முதல் கொரோனால நிறைய பேர் செத்தாங்கல்ல, 2வது கொரோனால நிறைய பேர் சாவல. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? அதெல்லாம் இல்லை. 2வது கொரோனால எவனும் ஆஸ்பத்திரிக்கு போல, தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு. அங்க போனாதான் காலி பண்றான், நம்மளே பார்த்துக்கலாம், டெத் ரேட் குறைஞ்சு போச்சு. அப்போ நல்லா யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கு? இந்த சமூகம் எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. சில பேர் சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஏன்? அவளுக்கு என்ன கதியாகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாரும் சீரியல் பார்ப்போம், சரியா? இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைன்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட். 5 டைலாக் 5 ஸ்டேட்மெண்ட். நான் சொல்கிறேன், இந்த 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸ். ஒரு அம்மா ரிலாக்ஸாக உட்காடுறாங்க, வந்தது தான் வந்தது, ஒரு 5000 ரூபா சம்பாரிச்சுனாலும் போயிடும், நம்ம பார்க்காத சீரியலா என்ன கேட்டுருவார் ஒரு பெருசா அப்படின்னு வந்து உட்காராங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். 5000 ரூபா ப்ரைஸ். 5 டைலாக் சொல்லுவேன். நான் பார்க்குற டைலாக்கு நீங்கள் பார்க்குற சீரியலில் வந்திருக்கக்கூடாது. சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். 1000 ரூபா போச்சா? நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். 2000 ரூபா போச்சா? மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். 3000 ரூபா போச்சா? மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு, இந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்க. இத்தனை அழுக்கான சமுதாயத்தில் அவ்வப்பொழுது அறிவு திருக்கோயில் போன்ற இடங்கள் தான் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடாது. இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சோகமும் அதான். இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான இடங்களில் நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மனைவியினுடைய குறைகளை பட்டியலிட்டு விட்டு அதற்கு நேராக நிறைகளை பட்டியலிட சொன்னால் நிச்சயமாக நிறைகள் தான் அதிகமாக இருக்கும். எப்படி சார் எங்கள் வீட்டு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால், கணவனும் மனைவியும் இணைதுங்கிறதுன்னா நான் சொன்னல, கம்ப்ளீட் மேன். நீயும் குறைவுடையவள், அவளும் குறைவுடையவள். உன்னுடைய குறைவை அவள் நிறைவும், அவளுடைய குறைவை உன் நிறைவும் இணைக்கிற முயற்சிக்கு பெயர் தான் திருமணம். திருமணம் தான் நம்மை முழுமைப்படுத்துகிறது.
இப்போ என் வீக்னஸ் என்னன்னு எங்கள் வீட்டம்மாக்கு தானே தெரியும். எங்கள் வீட்டம்மாட்ட என்ன சொன்னால் அழுவாங்கன்னு எனக்கு தானே தெரியும். இந்த நிறைவுகளெல்லாம் கடைந்து விட்டு என் நிறைவால் அந்த குறைவை இட்டு நிரப்புவது, அந்த குறைவால் என் குறைவை இட்டு நிரப்பிக் கொள்வது என்கிற அந்த முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அதான் இல்லை. அப்போ இந்த வாழ்வின் இப்போ இந்த கிறிஸ்தவ திருமணங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசப்ஷனில் கேக் வெட்ட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேக் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக மாமியாருக்கும் ஊட்டுவாங்க. அந்த மாமியார் அவள் எனக்கே கேக் ஊட்டினா அப்படின்னு வந்து சொல்லும். அவள் சிம்பாலிக்காக சொல்லியிருக்கா, இனிமேல் நான் போட்டால் தான் உனக்கு சோறு அப்படின்றத அவள் கேக் வெட்டும்போது சொல்லி இந்த மாதிரி. ஆனால் என்னன்னா, ஒரு யூ ஜாயின் டுகெதர், நீ இணைந்து செய்கிற செயலில் இனிமையானதாக இருக்கும், எளிமையானதாக இருக்க வேண்டும். அதை தாண்டி இருவரும் ஒருவருக்கொருவர் பலமாக திகழ வேண்டும் என்பதுதான் அதில் இருக்க கான்செப்ட். நாமும் இந்த திருமண வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்கிற பொழுது, எல்லா முயற்சிகளையும் செய்கிற போது யாரையோ பாருங்க. இன்னொன்று சொல்றேன், கணவனை திருப்திப்படுத்துவது என்பது உங்கள் குடும்பத்தை திருப்திப்படுத்த வேண்டிய விஷயத்தை விட பெருசு. சின்னசாமி சொன்னார், கல்யாணமான அடுத்த நாளே அவங்க என்ன சொல்லுவாங்களாம், எங்கள் வீட்டுக்கு எப்போ வரீங்கன்னு கேட்பாங்களாம். நேற்று வரைக்கும் அவங்க வீடு வேற, கல்யாணம் ஆன உடனே என்ன சொல்லுவாங்க, இதை தான் தான் வீடுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு எப்போ வரீங்க, அது அம்மா வீடு ஆகிடும். இப்படி குடும்பத்தை ஒரே நாளில் துறக்கிற மனைவியை விடவா இந்த உலகத்தில் ஒரு துறவி வேண்டும் என்கிற ஞானத்தை மகரிஷி தான் இந்த மண்ணில் கேள்வியாக வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இது மனைவி நல வேட்பு நாள். எனக்கு மனைவியின் மாண்புன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா மனைவியும் உயர்த்தி பேசி கணவன்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்காக நான் வரல. அது நல்ல நோக்கமும் அல்ல, அது நல்ல தீர்வும் அல்ல. ஆனால் இந்த இருவரும் ஒருவர் புரிந்து கொள்ளுகிற இல்லறம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பெண் கருவுறுகிறாள், 10 மாதம் கழித்து ஒரு குழந்தை பிறக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இன்னை வரைக்கும் ஆச்சரியம். டாக்டர் நீ கருவுற்றுட்டேன்னு சொல்லிடுவான். உள்ள இத்தனை மாதம் குழந்தை எப்படிலாம் இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுவான். இந்த கரு எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்து குழந்தையாக வருதுங்கிறது இன்னை வரைக்கும் அதிசயம் தானே. நம்ம எல்லாருக்கும் இன்னை வரைக்கும் அதிசயம் தானே. அதை டாக்டர் கண்டுபிடிக்கல. உருவாயிட்ட பிறகு சொல்லுவான் உருவாயிடுச்சு. முதல் நாள் இருக்குது, 2ஆம் நாள், 3ஆம் மாதம் இருக்குது, 2ஆம் மாதம் ஸ்கேன்லாம் பண்ணி கண்டுபிடிக்கும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறதுக்கே வேறு பயமாகுது இல்லை. சில ஹாஸ்பிட்டலில் போய் ரிசப்ஷனில் போய் என் பேருன்னு சொன்னோடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். நம்ம இன்னும் நோயே சொல்லலை, பேர் தான் சொல்லிக்கிறோம். இந்தாங்க என்ன சார், நான் இன்னும் நோயே சொல்ல, பேர் தான் சொல்லிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க சார்ன்றான். சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா மிஷினையும் படுக்க வச்சு எழுப்பிட்டு எல்லாம் ஓகேன்றான். என்ன ஓகேன்னா, எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது ஓகேன்றான். நம்ம ஓகே பண்ணுறது தெரில. இது நிலைமை. டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒன்று கேட்குறேன் உங்களை, இத்தனை அதிசயங்களை ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள் செய்த இறைவன், ஒரு வயிற்றுக்குள் இன்னொரு உயிர் உருவாகி உள்ளுக்குள்ளேயே கை காது மூக்கு என்று புலன்களெல்லாம் உருவாகி முழு உடலாக வெளியே வர செய்த இறைவன் ஏன் 10 மாசம் கழிச்சு அதை செஞ்சாரு? என் கேள்வி பிடிக்குதா, புரியுதா? நான் கேட்குற கேள்வி புரியுதா? இது இறைவன் அதிசயம் தானே. ஒரு உயிருக்குள்ளிருந்து உயிர் தோன்றுவது இறை அதிசயம் தானே. என்னதான் டாக்டர்ஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாலும் கடைசியில் நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? குழந்தை டாக்டர்கிட்ட சேர்த்துட்டு நம்ம அங்கே தான் போகிறோம் இல்லையா? உண்மைதான். இது டாக்டர்ஸ் பிஹைண்ட் த டாக்டர்ஸ்க்கும் புரியாது. உருவாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமே தவிர எப்படி உருவாச்சு, எப்படி உள்ள வளர்றதுலாம் சொல்ல முடியாது. ரைட், ஓகே. இதையே 10 மாதம் கழிச்சு செஞ்சார். உங்களுக்கு கோபமாக வருது தானே? இவ்வளோ காலம் 10 மாதமாக பிறந்திருக்குது, திடீர்னு இவன் வந்து நின்றுங்கன்னு ஏன் 10 மாதம், அது 12 மாதமாக ஆக்குங்க, இல்லை 9 மாதமாக குறைங்கன்னு இந்த கவர்மெண்ட்டில் ஜீவோ போட்டால் குறைக்க முடியும். என்னன்னா, இந்த பெண் கரு உருகிற வரை எப்படி வேணா இருப்பாள். இந்த கரு உருவான பிறகு அந்த பெண்ணுடைய எல்லா செயலையும் கவனமாக இருக்க சொல்லுவாங்கல்ல, பார்த்து நட, மெதுவாப்படு, திரும்பி படுக்கும்போது வேகம் படுக்காது. ஒட்டு மொத்தமாக அந்த 10 மாதம் அவளை வந்து ஒரு எல்லா நிலைக்கும் பொறுமையாக தயாராகிற பிறகு ஒரு குழந்தை வந்து பிறகு. ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவளுக்கு ப்ரொஃபஷனல் பீரியட், ட்ரைனிங் பீரியடை கடவுள் கொடுத்துட்றான். ஒரு அம்மாவா நீ ஆவறதுக்கு முன்னால 10 மாதம் உள்ள இருக்கிறதுக்கு காரணம் வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, உன்னுடைய முதிர்ச்சிக்காகவும். ஒரு தாய், பெண் என்கிற நிலையிலிருந்து தாய் என்கிற முதிர்ச்சியை நீ அடையணுங்கிறதுக்காக அந்த 10 மாதம் உனக்கு கொடுத்துருக்கிற ப்ரொஃபஷனல் பீரியட். எனவே இறைவனே என்ன செய்திருக்கிறான் இந்த சமூகத்திற்குள்ள? இப்போ அவர் ஒன்று சொன்னார்ல,
என்னை மகனா ஏற்றுக்கிற சொல்லி பக்குவத்தை மனைவிக்கு கொடுத்துருங்க. ஒரு கட்டத்தில் அப்படிதான் ஆயிடும். ஒரு கட்டத்தில் எல்லா மனைவியும் தன்னுடைய கணவனை மூத்த மகனா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேர் பிள்ளைகள் விலகி போய் விடுவார்கள். எனவே மூத்த மகனாக பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னாரே, அது ஒரு அனுபவ வார்த்தை. எனவே இந்த அரங்கம் முழுக்க, இந்த அவை முழுக்க என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிற பெண்களே, ஆண்களே, நீங்கள் திருமணமாகியிருந்தாலும் திருமணமாகவில்லை என்றாலும் இந்த 1 மணி நேரம் நாம் பேசிய இந்த விஷயங்களில் எத்தனை உங்களுக்கு போய் நிற்குமோ எனக்கு தெரியாது, எத்தனை உங்கள் மனசில் போய் தொடுமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், வாழ்வின் நம் மனசையும் புலன்களையும் சுத்தப்படுத்துகிற அவசியம் தேவை. காலையில் எல்லாரும் குளிச்சிடுறோம், அதோட மாற்றுக்கருத்தில். ஆனால் நம்முடைய புலன்களை சுத்தப்படுத்த இது போன்ற அமைப்புகள், இது போன்ற பேச்சுகள் தேவைப்படுகிறது. இல்லை சார், அவர் சொன்னது சரிதான் சார். ஆமாம் சார், நான் கூட அப்படி யோசித்தில்லை சார். ஆமாம்மா அவர்கிட்ட குறை தான் இருக்குது, ஆனால் இந்த நிறை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்கல்ல. ஆமாம்மா அவளை இந்த விஷயத்துக்கு போய் நான் திட்டிருக்கேன், ஆனால் இந்த விஷயத்தில் அவள் எவ்வளோ கிரேட்டாக இருக்கா அப்படின்னு அந்த பேலன்ஸ் ஷீட் போடுறீங்கல்ல. நான் குடும்ப வாழ்க்கை என்பது வரவு செலவு திட்டங்களால் ஆனதல்ல. ஆனால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்குது சமுதாயம். நான் சொன்ன டிவி சீரியல் சொன்ன விளம்பரங்களே இன்றைக்கி எவ்வளோ மோசமாக இருக்குது. பெண்ணை ஒரு அழகு ஒருத்தன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காசு சாப்பிட வரியான்றான், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஒன்று அந்த பொண்ணு சொல்கிறா, நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் கூட வரமாட்டேன்றா. ஒன்று அடுத்த நாள் ஏதோ ஒரு பேஸ்ட் எடுத்து அவன் வளர்க்குறான். அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு அவனோட காசு சாப்பிட போகுது. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்னா, அவன் என்ன நினச்சி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறாங்கன்னா, இந்த பேஸ்ட்டில் பல் வாங்கினா நிறைய பேர் நம்மளோட காசு சாப்பிட வருவாங்க போலது, நீ நினச்சிடலாம். ரெண்டுமே தப்பு தானே. அப்போ ஒரு கலாச்சார சீரழிவு நம்மை சுற்றி நடக்கிற இந்த இயற்கை சூழல்ல இந்த இடத்துல உட்காந்து நல்ல விஷயங்களை கேட்கிற வாய்ப்பை வருஷத்துக்கு ஒரு 3 முறை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரே, அதுக்காகவே அந்த மகானுக்கு நம்ம வணக்கம் சொல்லணும். எங்க கிடைக்கும்? இல்லை, சென்னையில் நான் இப்படி ஒரு மணி நேரம் பேசுகிறேன், எவன் கேட்பான்? ஏறும்போதே சீட்டு கொடுப்பான். சார் ஜோக்காக பேசணும், சீக்கிரம் முடிச்சிடணும், அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு வேணாம். இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த அவை ஒரு அடர்த்தியான அவை, பொறுப்புள்ள அவை, உள்வாங்கிக் கொள்ளுகிற அவை. இவையை தாண்டி இந்த அமைப்புக்கு வர்ற அவைக்கு நல்ல ஒரு நிகழ்வை கொடுக்கணும், நல்ல பயிற்சியை கொடுக்கணும். இங்கேருந்து ஒரு கூட்டத்துடைய வெற்றி தருவோம். இங்கேருந்து நீங்கள் வெளியே போய் இந்த செருப்பை மாட்டும்போது, வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? நீங்களே கேட்கணும். இறைவா எனக்கு இன்றைக்கி என்ன கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்கணும். ஏதாவது கொடுத்து அனுப்புனா இந்த கூட்டம் வெற்றி. அப்படியே எம்டியாக போனால் அதில் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இறைவன் எதையோ நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்படி கொடுக்குற அதான் சிந்தனை, நல்ல சிந்தனையாக இருக்கும். ஒரு ஜோசியக்காரன்ட்டு ஒருத்த போனேன் சார், கையை காட்டணும், 5 நிமிஷத்துக்கு முடிச்சு கையை காட்டணும். அவர் வாங்கி பார்த்தாரு, அவன் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வா அப்படின்ட்டார். நான் வெளியூர் போகிறேன், நாளைக்கு வா பார்த்து சொல்கிறேன்ட்டார். அவங்க ஒய்ஃப் கேட்டார், நீங்கள் எந்த வெளியூரும் போல, ஏன் அவனை நாளைக்கு வான்ட்டீங்க? நீங்கள் அப்படி யாரையும் திருப்பி அனுப்புங்க. இல்லை அவன் நாளைக்கு சாயந்தரத்தோடு செத்துருவான், அவன் ஜாதகம் சொல்லுது, அதனால் நான் அவனுக்கு அதை சொல்ல விரும்பலை, அனுப்பிச்சிட்டேன். அவன் வாங்கிட்டே போனான். போகிற வேலை பெரிய மழை, இடி, மின்னல், என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குனு ஒரு பாழடைஞ்ச கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் போய் நின்னான். அந்த கோயிலை சுற்றி பார்த்தா கோயில் பயங்கர பாழடைஞ்சு, யாரும் பராமரிக்கல. ஆனால் கோயில் அழகாக இருக்குது, பராமரிக்காமல் ஒட்டடை கிட்டடை அழுக்கு வௌவால் அது இது சுற்றி நிற்குது. சரி, இந்த மழைக்கு ஒதுங்குற நேரத்தில் நின்று இந்த கோயிலை பார்த்தேன். இந்த கோயிலை மட்டும் அழகாக பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும், நம்ம மட்டும் பண்ணாச்சுன்னா இந்த கோயில் இந்த பக்கம்லாம் வெள்ளை அடிச்சு, இந்த பக்கம் இது பண்ணி, இந்த பக்கம் பெயிண்ட் அடிச்சு, அந்த பக்கம் லைட் போட்டு அப்படின்னு கற்பனையில் அந்த கோயிலை சரி பண்ணுறான். சரி பண்ணி அப்படியே மயக்கத்தில் வந்துட்டான். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் வச்சு டக்குன்னு வெளியே ஓடியான்ட்டான். இவன் வெளியே வந்த பிறகு அந்த கோயில் இடிச்சு விழுந்துருச்சு. வீட்டுக்கு போயிட்டான். அவங்க ஒய்ஃப் கேட்டா, என்ன ஜோசியக்காரன் போனீங்களா? இல்லை, அவர் நாளைக்கு வர சொல்லிட்டாருன்ட்டு. சரி, நாளைக்கு போய் கேட்டுவாங்க, வழியில் வேறு இந்த மாதிரி கோயில் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, போயிட்டு வாங்க. அடுத்த நாள் காலைல ஜோசியக்காரன் பார்க்கணும். ஜோசியக்காரன் இவனை பார்த்தோன்னா அதிர்ச்சி. ஆக்சுவலாக இவன் என்ன ஆயிருக்கணும், நேற்றே முடிஞ்சிருக்கணுமே, வரானேன்ட்டு. ஐயா என்ன விஷயம்? ஐயா நேற்று போய் இன்றைக்கி வர சொன்னீங்கன்ட்டு அவன் ஜாதகத்தை வாங்கிட்டு திருப்பி போய் அவர் உள்ளே ரெஃபர் பண்ணுறாரு. இப்படி ஆயுள் முடியும்னு ஜாதகத்தில் போட்ட ஒருத்தன் பழைக்கணும்னா என்ன அப்படின்னா, அந்த பரிகாரத்தில் போட்டுறான், அவன் ஒரு பெரிய கோயிலை சரி செய்து செப்பனிட்டு அந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தினால் அவன் பிழைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரே நாள் அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. சரி, அப்படி செஞ்சு இவன் பிழைச்சிட்டான். ஒரே நேரம் வந்துட்டான். நேற்று என்ன நடந்துச்சு சொல்லு
ஏன்னா இது போனால் மழை பெஞ்சிச்சு ஒதுங்கினா ஒரு கோயில், அந்த கோயில் அப்படியே சரி பண்ணுற மாதிரி நான் நினச்சேன். அந்த நினைப்பே உன்னை காப்பாத்துச்சுடா போடா. அதான் ஔவையார் சொன்னான், அறம் செய்ய செய்யின்னு கூட சொல்ல, அறம் செய்ய நல்லது செய்யணும்னு ஆசைப்படும், நல்லது செய்யணும்னு ஆசைப்படும். ஆசைப்பட்டாலே போதும் என்கிற இடையில் உங்கள் நினைவில், நான் என் மனைவிக்கு நல்லவனாக இருக்க ஆசைப்படுவேன், என் கணவனுக்கு நான் நல்லவளாக இருக்க ஆசைப்படுவேன். ஆசைப்பட்டு தான் நாங்கள் கட்டிக்கொண்டோம். வாழ்நாள் முழுக்க இந்த ஆசையை நிறைவேற்றி கொண்டிருந்தால் எங்கள் இல்லறம் எல்லோரும் ஆசைப்படுகிற இல்லறமாக மாறும் என்கிற நினைப்பு தான் நம்மை ஜெயிக்க வைக்கும். எனவே ஒவ்வொரு மனைவியையும் பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு கணவனையும் பாட புத்தகமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளும் மாறி மாறி படித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறக்கும். நன்றி, வணக்கம்.